இந்த வீடியோல டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி படிக்கணும்னா F is a mapping from A to B ன்னு சொல்லி படிக்கணும். ABங்கிற ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. இந்த செட் Aவை நம்ம வந்து டொமைன் எழுதலாம். செட் B வந்து நம்ம வந்து கோடொமைன் எழுதிக்கலாம். இப்போ டொமைன் எழுத சொன்னாங்கன்னா Aங்கிற செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதணும். 1 2 3ங்கறத Aங்கிற செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அத டொமைன். கோடொமைன்ங்கிறது Bங்கிற செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதணும். A B C D அப்போ பாருங்க இது கோடொமைன். அதாவது டொமைன் கோடொமைன் கேட்டாங்கன்னா நம்ம மேப்பிங்கவே பார்க்கவே கூடாது. டொமைன்ல ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதிரணும். கோடொமைன்னா செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதிரணும். ரேஞ்சுங்கிறது கோடொமைன்ல இருக்கக்கூடிய மேப்பிங் எலிமெண்ட்ஸ் தான் பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ரேஞ்சுங்கிறது கோடொமைன்ல இருக்கக்கூடிய மேப்பிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். இங்க பாருங்க Aங்கிற எலிமெண்ட்ஸ்க்கு வந்து மேப்பிங் இருக்கு, Bங்கிற எலிமெண்ட்ஸ்க்கு மேப்பிங் இருக்கு, Cங்கிற எலிமெண்ட்ஸ்க்கு மேப்பிங் இருக்கு. Dங்கிற எலிமெண்ட்ஸ்க்கு மேப்பிங் இல்ல. அதனால வந்து மேப்பிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் என்னன்னு பாருங்க ABC. இதுதான் ரேஞ்ச். ரேஞ்ச் எங்க இருந்து கண்டுபிடிப்போம்னா கோடொமைன்ல இருந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இப்போ நாங்க கொடுக்கக்கூடிய இந்த செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடொமைன் ரேஞ்ச் டொமைன்ல என்ன வரும்னு சொல்லி உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you students.